மாஸ்டர்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் பிரம்மரேஸ்வர பிரஜை அவங்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் தொடர்ந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மகாவதார் பாபாஜி அறக்கட்டளையில் இருக்கிற அனைத்து ஆசான்மார்களுக்கும் என்னோட நன்றியை வணக்கத்தையும் காணிக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நம்ம துளசி தலை பார்த்துட்டு இருக்கோம். ஐயா சொன்ன மாதிரி நம்ம வந்து லாஸ்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. மூஷிக வாகனம் பத்தி பேசணும், அசோக வனத்தை பத்தி பேசணும். அந்த மாதிரி நிறைய விஷயம், 3 காலடிகள், அந்த மாதிரி எல்லாம் பேசணும். கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட். இன்னைக்கும் அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். நான்முகன் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். தெரியும், நான்முகனாலே எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும், பிரம்மா அப்படித்தானே. அவர் ஒரு கிரியேட்டர் அப்படித்தானே. உலகத்தை படைக்கிறவர், படைச்சிட்டு இருக்காரு, ஒரு கிரியேட்டர். சோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அவருக்கு 4 முகம் இருக்குன்னு தெரியும். சோ அதனாலதான் அவர் நான்முகன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பிரம்மா, ஒரு பரமாத்மா, அது வந்து 4 துவாரமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆன்மா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மனுஷன் நம்ம தான் இருக்கிறோம் அப்படின்னா, நான் வந்து என் அம்மா அப்பாவுக்கு ஒரு பொண்ணு, என் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப், என்னோட பையனுக்கு ஒரு அம்மா. சோ அப்புறமா பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டரா இருக்கிறேன். இதே மாதிரி என்னோட தங்கச்சிக்கு அக்காவா இருக்கிறேன். சோ அந்த மாதிரி வேரியஸ், நான் வந்து சேம் நான் ஒரு சிங்கிள் பர்சன் தான், ஒரு ஆன்மா தான். ஆனா நான் என்ன பண்றேன், எல்லாருக்கும் பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரிலேஷன்ல நான் இருக்கிறேன். அட் ஏ டைம்ல ஒரே இதுல ஒரே ஆளு தான், ஆனா விதவிதமான கதாபாத்திரம். எனக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான கதாபாத்திரம். இங்க ஒண்ணுன்னா, என்னோட இதை முடிச்சோன்னே, செஷன் முடிச்சோன்னே என் பையன்கிட்ட ஒரு அம்மாவா என்னோட கதாபாத்திரம். சோ இந்த மாதிரி, சோ வேரியஸ் கதாபாத்திரம் மாதிரி தான் நம்ம ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரம்மாவோட 4 முகத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, மனம் அப்படிங்கறத சொல்றாங்க. முதல்ல மனம் அப்படின்னா மனம், புத்தி. சோ மனம், புத்தி, அதுக்கப்புறமா இது சித்தம், அகங்காரம். எஸ், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற 4 இதை எடுத்துக்கிறாங்க. அப்ப என்னன்னா, முதல்ல வந்து அந்த ஆன்மா எப்படி இருக்கு, சில சமயத்துல உடலா இருக்கும், நம்ம இருக்கோம். அதே மாதிரி சில சமயத்துல எப்படி இருக்குது அப்படின்னா, மனமா இருக்குதான். ஓகேயா. அப்ப வேரியஸ் கேரக்டர், ஒரே சிங்கிள் பர்சன், அந்த இது வந்து ஆன்மா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டரா மாறுது. சில நேரம் மனம்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே என்ன செஞ்சுட்டே இருக்கும், அப் அண்ட் டவுன்ல ஏறும், அப்படி திடீர்னு அங்க போவோம், திடீர்னு இப்படி வரும், ஃபியூச்சருக்கு போவோம், பழசுக்கு போவோம், புதுசுக்கு வரும், நிறைய பண்ணிட்டு இருக்கோம். விகல்பம் இருக்கும், சங்கல்பம் இருக்கும். அதுல வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். எல்லாமே கலந்ததுதான் மனம். அப்படியே ஃபாஸ்டா அந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ நம்ம அந்த மாதிரி இப்ப நம்ம வந்து ஒரு தாட்ல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம மனசா இருக்கோம் மாஸ்டர்ஸ். நம்மளுடைய ஆன்மா எப்படி இருக்கு, மனசா இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோம். சில சமயத்துல புத்தியா இருக்குது. ஏதோ உங்களுக்கு ஒண்ணு வந்து ஒருத்தங்க வந்து கேட்கறாங்க, அப்போ நீங்க என்ன செய்றீங்க, யோசிக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒண்ணு, ஒரு ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறீங்க, இல்ல ஏதோ அடுத்து ஒரு ஸ்டெப்க்கு போறீங்க, ஒரு ஜாப் போறீங்க, இல்ல படிப்புல அடுத்து செலக்ட் பண்ண போறீங்க, இல்ல டெய்லி டெய்லி நம்ம புத்தியை தான் நம்ம யூஸ் பண்ணுவோமே. இது கரெக்டா தப்பா, நம்ம போறது கரெக்டா, இல்ல நம்ம செய்யறது தப்பா, இல்ல இப்படி மாத்திக்கலாமா, அப்படி மாத்திக்கலாமா, புத்தி சொல்லும். நீ வந்து பண்றது தப்புப்பா அப்படின்னு நம்ம கொஞ்சம் என்ன செய்வோம், யோசிப்போம். அப்போ அந்த ஆன்மா என்ன பண்ணுது, புத்தியா வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஓகேங்களா. சோ இதே இது பாத்தீங்கன்னா, சித்தம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபுல்லா ஸ்டோரேஜ்லயே இருக்குது, நிறைய ஸ்டோர் பண்றது. சித்தம்னா அதுதானே, ஃபுல்லா எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டு இருக்குது, ஸ்டோர் பண்ணிட்டு இருக்குது. அதாவது தொடர்ந்து சிந்திக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து சிந்திச்சிட்டு இருக்கும் போது அது சித்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தொடர்ந்து ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம் சில சமயத்துல. அப்ப நம்ம ஆன்மா எப்படிமா இருக்கு அப்படின்னா, சித்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனசு அகங்காரம். அது நம்மளுக்கே தெரியும், நான் செஞ்சேன், நான் பெரிய ஆளு, நான் இப்படி, நான் அப்படின்னு ஒரு பெருமையில நம்ம அப்பப்போ பெருமைக்கு போயிடுவோம். நான் அப்படி, நான் இப்படி, நான் அது செஞ்சேன், நான் இது செஞ்சேன், நான் நிறைய சொல்லுவேன், நான் வீடு கட்டினேன், நான் அப்படி பண்ணேன், நான் பிள்ளைகளை படிக்க வச்சேன் அப்படின்னு எல்லாம் அவ்வளோ பெருமை பேசுவாங்க. சோ அந்த மாதிரி அந்த ஆன்மா எப்படி இருக்குது, அகங்காரமாவும் இருக்கு. அப்போ இது பாருங்க, ரொம்ப அழகா சார் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு நிலைகள்ல இருக்குது, ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கு. நம்மள மாதிரிதான் நம்ம வந்து இங்க மாஸ்டரா இருக்கிற நானு, அப்புறம் அம்மாவா இருக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா, என்னோட தங்கச்சிக்கு வந்து என்னோட அக்காவா, அது வேற பரிமாணம். எங்க அம்மாவுக்கு பொண்ணா இருக்கிறது வேற ஒரு இது. சோ இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா, நான் மாறிக்கிட்டே இருப்பேன். இப்ப நெய்பர்கிட்ட போனோம்னா, பக்கத்து வீட்டுக்கு இறங்கி வெளியில போனா அவங்க கிட்ட நம்ம வேற விதமா இருப்போம்.
சோ ஒவ்வொருத்தருக்கு தெரியாத பர்சன்ஸ்ட்டு நம்ம வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். அப்போ நம்மளுடைய கேரக்டர் ஒரே பர்டிகுலர் பர்சன் எப்படிலாம் நம்ம வந்து பண்றோம் பாத்தீங்களா? அப்ப நம்மளுடைய அதே மாதிரிதான் நம்ம ஆன்மா அழகா இந்த மாதிரி ஒரு 4 வித நிலைகளில பரிணமிக்குது அப்படின்னு சொல்லி சார் சொல்றாங்க. அப்போ இதுதான் என்ன அப்படின்னா நான்முகனை பத்தி சொல்றது. அப்போ நம்ம அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் மாஸ்டர்ஸ், எல்லாமே நம்ம என்ன செஞ்சுட்டோம், உடனே சிலை வடிச்சு சிலையை போட்டு அது 4 விதமா முகத்தெல்லாம் போட்டுட்டோம். ஆனா என்ன பேஸ் என்ன? அந்த ஆன்மானா என்ன? அழியாதது. ஆன்மா என்னது? அழகானது. ஆன்மானா என்ன? ஆதி அந்தம் இல்லாதது. அந்த ஆன்மா என்ன பண்ணுது? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வடிவுக்கு வருது. அப்போ ஒரு கிரியேட்டர் வந்து அந்த என்ன பண்றதுன்னா அந்த ஆன்மா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி என்ன செஞ்சுக்குது, ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருக்காங்க. மனம் அப்படின்னா நம்ம வந்து மகாபாரதம் எல்லாருமே படிச்சிருப்போம். துச்சாதனன் அவன் வந்து ஒரு மாதிரி மன ஓரியன்டா, அதாவது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இது எல்லாமே யோசிக்காம அவன் வந்து பண்ணிட்டு இருக்கிறான். சோ அந்த மாதிரி மனம் சொல்றது படியே நடந்துட்டு இருக்கவன் யார் அப்படின்னா துச்சாதனன். அப்புறம் கர்ணனை வந்து எதுக்கு சொல்றாங்க அவங்களுக்கே தெரியும். கர்ணன் எப்படி வருவாப்ல, புத்தி. அவன் வந்து சில நேரம் ரொம்ப கரெக்டா இருப்பான், சில நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பான், தப்பான வழியிலும் போயிட்டு இருப்பான். அவன் புத்தி மாறி மாறி என்ன செஞ்சுட்டு இருக்குது இருக்குது. இதே இது இவர் யாரு, துரியோதனன் கேட்கவே வேண்டாம். என்னது அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அவங்க வந்து என்னது அகங்காரத்துல இருக்கிறது. கிருஷ்ணர் வந்து என்னன்னா அந்த பிரம்மன். ஓகே, சித்தம் வந்து சகுனிப்பா. சகுனி வந்து எப்பவுமே யோசிச்சுட்டே இருக்காரா, யோசு ஆனா அவரோட தப்பானதா இருந்தாலுமே பயங்கரமா என்னது, அவர் வந்து சகுனிங்கிறது நீங்க பாத்துட்டு இருப்பீங்க மகாபாரதத்துல, ஒரு கிரேட் ரோல் எடுத்துட்டு இருக்காரு அவரு. சோ ரொம்ப பெரிய ரோல் அவரோடது. சோ அவர் வந்து நிறைய அவர் வந்து தப்பானதா சொல்லி கொடுத்தாலும் பயங்கரமா என்ன செய்வாரு, நல்ல ஒரு எப்போதுமே தாட்ல இருந்து நிறைய நிறைய சிந்திச்சு நிறைய இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு, சஜஷனா சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம என்னன்னா அந்த ஆன்மா எப்படிலாம் இருக்கு பாருங்க. ஒரு இதுல துச்சாதனனா இருக்கு, துரியோதனனா இருக்கு, சகுனியா இருக்குது, அப்புறமா பாத்தீங்கன்னா கர்ணனா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தா எப்படி இருக்கு, நம்ம கிருஷ்ணரா நம்ம பரிணமிக்கிறோம். சோ அப்படி ஒவ்வொன்றா இருந்து 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 இங்க வருது. சோ மாறி 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 வந்து ஆக்டிங் கொடுக்குது. சோ அப்போ நம்ம எல்லாமே வந்து ஒண்ணுதான் மாஸ்டர் சொல்லுவாங்க. நான் ஓஷோ புக்கு படிச்சா அழகா சொல்லுவாரு, தெரிஞ்சுக்கிட்டு இருக்க மனம் வந்து உடம்பு, ரைட்டா, தெரியாத உடம்பு வந்து மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரு 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 இதுல ஒவ்வொரு முனைகள் தான். இப்படி இப்படி அப்படின்னா ஒண்ணு இங்க தெரியுது, ஒண்ணு தெரியாம இருக்குது. மத்தபடி அது வந்து ஒண்ணுதான், ஒரு பர்டிகுலர் இதோட வெவ்வேறு நிலைகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயே ரொம்ப அழகா சார் சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்மாவோட வெவ்வேறு நிலைகள் தான் இந்த மனம், என்னது புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாமே அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வம்ச சாரி அந்த 25 கிரியேஷன் அதுல சொன்னாங்க, பஞ்சவிம்சதி. அதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே எங்க இருக்கு, நம்ம உடம்ப தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. சோ இப்ப இது எல்லாமே ஆன்மாவோட வேறு நிலைகள் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா, சோ அப்போ அந்த நான்முகன் அப்படின்னா 4 துவாரங்கள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். அந்த 4 துவாரங்கள் தான் 4 முகமா இருக்கு, 4 தத்துவமா இருக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சதுர்முகனேவ் பிரம்மக அப்படி, அதாவது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா தான் பிரம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த 4 முகத்தை நம்ம இன்னொரு விதமாவும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், ராஜயோகம். உங்களுக்கு எல்லாமே தெரியும். பக்தி யோகம் அப்படின்னா என்னன்னா அப்படி கரைஞ்சு போகிறது மாஸ்டர்ஸ். நம்ம வேற, அந்த பிரபஞ்சம் வேற, அந்த கடவுள் அதாவது இந்த இறை தத்துவம், அந்த இறைநிலைங்கிறது வேற. நீங்க நல்லா நிறைய வாட்டி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆழ்வார்களுடைய கிறிஸ்டி கேட்டாலும் சரி, நாயன்மார்களுடைய கிறிஸ்டி கேட்டாலும் சரி, தலை வெட்டி கொடுனா தலை வெட்டி கொடுப்பாங்க, கண்ணை பிடிங்கி கொடுனா கண்ணா பிடிங்கி கொடுப்பாங்க, பிள்ளையை கொண்டு கொடுனா பிள்ளை கொடுத்துருப்பாங்க. எல்லாமே அதாவது அந்த கடவுள் வேறு, அவங்க வேறுன்னு அவங்க என்ன செய்யல, அப்படி அந்த அந்த இதுலயே என்ன செஞ்சிடுறது, கரைஞ்சிடுறது. நம்மளுடைய நான் அப்படிங்கறத டோட்டலா என்ன செஞ்சிடுறது, இழக்கிறது தான் என்ன அப்படின்னா பக்தி யோக மாஸ்டர்ஸ். நம்மளை மாதிரி முடியெல்லாம் காணிக்கையா கொடுக்கறது, அதுலயும் முடியலையும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மட்டும் சொல்லுவாங்க, அது எனக்கு இன்னும் பேர் மறந்துட்டேன். நான் அப்பெல்லாம் கிண்டல் பண்ணுவேன், அது என்னமா முடி கொடுக்கறதே கொடுக்குறீங்க, ஃபுல்லா தான் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன இதை மட்டும் கட் பண்ணி தருவாங்க. சோ அந்த மாதிரிதான் நம்ம எல்லாம் காணிக்கையா கொடுப்போம். எவ்வளவு சேஃப் பாருங்க. அந்த முடிகளையும் அந்த இது மட்டும் நம்மளால எது முடி வளரும் அதனால தான் அதுக்கு நம்ம கொடுக்குறோம். சரியா, கண்ணெல்லாம் புடுங்கி கொடு, காலை வெட்டி கொடுன்னா கொடுத்துருவோமா என்ன? சோ நம்ம ரொம்ப சேஃப்ல தான் இருக்கிறோம். அப்ப நம்ம பக்தி யோகத்துல இல்ல, அதான் நம்ம மூட பக்தியில தான் நம்ம இருந்தோம், ரைட்டா? இப்ப இல்ல, அது கூட இல்ல, நம்ம இல்ல, அடுத்த வந்துட்டோம் நம்ம. சோ அடுத்து ஞான யோகம் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்மயோகம். கர்மயோகம்னா செயல்.
அதாவது நம்ம செயல்கள் மூலமா அது வந்து சங்கல்பமா இருக்கலாம், விகல்பமாவும் இருக்கலாம். ஓகேயா? பாசிட்டிவ், நெகட்டிவ், தப்பு பண்ணலாம், சரி பண்ணலாம். ஆனா கர்ம கர்ம யோகத்தை டெய்லி நம்மளுடைய செயல்கள் மூலமா செய்யக்கூடியது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும் சொல்லுவோம்ல, நம்ம வந்து கத்துக்க தானே வந்திருக்கோம். ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முதல்ல தப்பு பண்ணாலும் அந்த தப்புல இருந்து நம்ம கத்துப்போம். அப்படி தப்புல கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க 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 நம்ம என்ன செய்வோம், ஒரு உயர்வு நிலைக்கு வருவோம். அதுதான் என்ன அப்படின்னா கர்ம யோகம். சொல்லிருப்போம்ல, நீ செய், ஒண்ணுமே சும்மா இருக்கிறதுக்கு செய்யப்பா, தப்பேனா கூட பரவாயில்ல செய்யி. ஏன்னா தப்புல இருந்துதான் நம்ம திருந்த முடியுமே தவிர அப்படி டைரக்டா எல்லாரும் கரெக்டாலாம் செய்ய முடியாது. சான்ஸே கிடையாது. நம்ம 100% நல்லவங்கன்னா நம்ம ஏன் இங்க இருக்கோம்? நம்ம இருக்க வேண்டிய இடமே வேற. நம்மள்ட்ட வந்து இவ்ளோ கொஞ்சம் கொஞ்சம் நிறைய நம்மளுக்கு வந்து தெரியாம இருக்கிறதுனாலதான் இந்த பூலோகத்திலே இருக்கிறோம். சோ அதனால நம்ம கவலையே பட வேண்டாம். தப்பு செய்யாதவங்க உலகத்துல யாருமே கிடையாது. எல்லாம் மிக்ஸ்டு தான். ஓகேயா? அப்போ ட்ரையல் அண்ட் எரர் தான். அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த இதுல நம்ம அடுத்தடுத்த பிறவியில நம்ம டெவலப் ஆயிட்டு இருக்கோம். சோ அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அடுத்து ஞான யோகம், புத்தியை யூஸ் பண்றது. புக்கெல்லாம் படிக்கிறது, புத்தி யூஸ் பண்ணி சரியா கரெக்டா அப்படின்னு செக் பண்ணி பண்றது. சோ கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு, ரைட்டா? புத்தி கொடுத்திருக்கிறாங்க, பகுத்தறிவு அப்படியே ஆராய்ஞ்சு அறிக்கக்கூடிய அறிவெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. சோ அந்த அறிவு, அந்த புத்தி, ஞானத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம், அடுத்தடுத்து கரெக்டா தப்பான்னு சொல்லி பார்த்து நம்மளுடைய இதை கொண்டு வந்துக்கிறோம். அப்புறம் ராஜயோகம் நம்மளுக்கு தெரியும். ராஜயோகம் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணி சித்தத்தை என்ன செய்யறது, நிரோதம் பண்றது, அதை அப்படியே எம்டி ஆக்குறது. எம்டி ஆக்கி அது மூலமா நம்ம அந்த நிர்வாண ஸ்டேஜ அடைகிறது. சோ எந்த யோகம் வழியா நம்ம போகலாம், பக்தி மார்க்கம் வழியா போகலாம், இல்ல என்னது ஞான மார்க்கம் வழியா போகலாம், கர்ம மார்க்கம் வழியா போகலாம். அதாவது செயல்கள் செய்யறது. ஓகேயா? அடுத்து லாஸ்ட்ல ஃபைனலா அந்த ராஜ யோகம் வழியாகவும் நம்ம என்ன செய்யலாம், அந்த இறைத்தன்மைய, அதாவது நம்ம என்ன செய்யலாம், நிர்வாணம்ங்கிற நிலைக்கு நம்ம எப்படி வேணாலும் அடையலாம். ஆனா அந்த ராஜயோகம் தான் ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஓகேயா? பக்தி யுகம்ங்கிறது இதோட லாஸ்ட்ல கூட அந்த பக்தி யுகம் வரும். நம்ம அப்படி கலந்துருது. நான் சொன்னேன்ல, பிரபஞ்சம் வேற நம்ம வேற கிடையாது. நம்ம வேற அந்த மரம் வேற கிடையாது. நம்ம வேற அந்த விலங்கு வேற கிடையாது. நம்ம வேற அந்த பூச்சிப்புழு வேற கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு மாறுறதுதான் அந்த அப்படியே நாங்கிறது அப்படி கரைஞ்சிரும். நான் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. சோ அந்த நிலைமைக்கு மாறுறதுதான் ஃபைனல் ஸ்டேஜா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அப்போ அந்த நான்முகனோட 4 முகங்கள் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்ன, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கங்கள் என்ன செஞ்சோம், பக்தி மார்க்கம், அதாவது பக்தி யோகம், அப்புறம் என்னது கர்ம யோகம், ஞான யோகம், ராஜயோகம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் அவங்களுடைய விளக்கம், தத்துவம். ஓகே, நான்முகனுக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சித்திரகுப்தனை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, சித்திரகுப்தன் ஒரு புக்கை நோட்டெல்லாம் வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பாரு, எல்லாத்தையும் நம்மளுக்கு எழுதிட்டு இருப்பாரு அப்படின்னு. சோ அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஆகாஷ பதிவைகள்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன பண்ணும்னா, எல்லாமே மாஸ்டர்ஸ் நம்ம வந்து நல்லா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்படி சொல்றது, மைண்ட் டு மேட்டர், அதாவது நம்ம வந்து எப்படி இருப்போம் அப்படின்னா, ஒரு உணர்வு நிலையில இருந்து அப்படியே பருப்பொருளா நம்ம மாறி இருப்போம். இந்த மாதிரி ஒரு கருவுல வந்து ஒரு குழந்தையா ஃபார்ம் ஆகி அப்படியே நம்ம என்ன செய்வோம், ஒரு பிசிக்கல் பாடியா கன்வெர்ட் ஆயிருப்போம். அதனால இது வந்து எல்லாருமே நம்ம வந்து அதிர்வுகள் இருக்கும் நம்மளுக்கு. சோ பேசிக்கா நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஆனவங்க தான். ஒவ்வொருத்தருக்கும் அந்த அலைவரிசை அதிர்வுகள் இருக்குமா, எல்லாமே ஸ்டோர் ஆகும் மாஸ்டர்ஸ். நம்மளுடைய பதிவுகள் சொல்லுவாங்க, என்ன சுவருக்கும் என்னது கேட்கறது சொல்ற மாதிரி, சுவருக்கு கூட காது உண்டுங்கிறது என்னது, என்ன அப்படின்னா, நீங்க வந்து நினைச்சுக்கலாம், நான் 4 சுவருக்குள்ள நான் என்ன வேணா தப்பு பண்ணிக்கலாம், என்னை யார் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம். அப்படி கிடையாது. நீங்க நினைக்கிறது, நீங்க பேசுறது, எல்லாமே என்ன செய்யும், உங்களுக்கு மேல பதிவாகும். சோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆகாய பதிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே பதிவாகிறதுனால நம்ம மேல போனோம்னா நம்ம அதெல்லாம் பார்த்து கூட நம்ம செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, இங்கேயே கீழேயே ரொம்ப அழகான சாதகம்லாம் பண்ணி நிறைய பிராக்டிஸ் பண்ணும்போது சில பேர் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, இங்க இருந்துகிட்டே அந்த ஆகாய பதிவுகள் பார்த்திருக்காங்க. அதை பார்த்து ஃபியூச்சர் கூட நம்மளால என்ன செய்ய முடியும், நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு என்ன செய்ய முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பாஸ்ட்ல நம்ம எத்தனை பிறவி எடுத்திருக்கோம், எப்படி பிறவிகள்லாம் எடுத்திருக்கோங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் மாஸ்டர்ஸ். நீங்க உங்களுக்கு உண்மையாவே நல்லா சாதகம் பண்ணி நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா சில சமயத்துல உங்களுக்கு வந்து அதுக்காக நீங்க வந்திருந்தீங்க,
அந்த பர்பஸ்க்காக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அது நமக்கு தெரியும் மாஸ்டர்ஸ். அதுல யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு எடுத்துக்காட்டா பார்த்தோம் அப்படின்னா வீரபிரமேந்திர சுவாமிகளை பத்தி சொல்லியிருக்காங்க சார். அவர் வந்து எல்லாத்தையும் இது பார்த்திருக்காராம். ஓகேங்களா? ஆகாச பதிவுகள் இங்க இருந்தே என்ன செஞ்சிருக்காங்க பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு அவர் என்ன புக் எழுதியிருக்காரு அப்படின்னா கால ஞானம் அப்படிங்கிற ஒரு புக்கை என்ன செஞ்சிருக்காங்களாம் எழுதியிருக்காங்களாம். அதே மாதிரி நாஸ்ட்ரா டெமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு ஆன்ம ஞானி. அவங்களும் அதே மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த இதை ஆகாஷ பதிவுகள் எல்லாம் பார்த்துட்டு அவங்களும் ஒரு என்ன செஞ்சிருக்காங்க, புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. சோ அப்போ வந்து இந்த தேர்டை மாஸ்டர்ஸ், தேர்டை தாண்டி தெய்வீக அதை நல்லா ஒரு நம்ம வந்து எவ்வளவு, அதான் மறுபடியும் சொல்றேன் மாஸ்டர்ஸ், எல்லாரும் ஆகாச பதிவையெல்லாம் பார்க்க முடியாது. ஏன் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக வந்திருக்கோம். உங்களுக்கு அந்த ஆன்மாவுக்கு அது தேவை, அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணும்போது எல்லாராலையும் அதை பார்க்க முடியும் மாஸ்டர்ஸ். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அதுக்காக எனக்கு இது தெரியல உங்களுக்கு அது தெரியலன்னா கிடையாது. உங்க ஆன்மாவுக்கு எது தேவையோ அது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், கிடைக்கும். நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆகாச பதிவுன்னு சொல்லிட்டு இருக்கு, எல்லாமே நம்மளுடைய ஈச் அண்ட் எவ்ரி திங் மேல ஸ்டோர் ஆகும். நீங்க படிச்சிருப்பீங்க. நம்ம மேல போயிட்டு இந்த சூக்ஷ்ம உலகெல்லாம் தாண்டி காரண உலகத்துக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு சினிமா போட்டு காமிப்பாங்க. நம்ம இந்த பிறவில என்ன அழகெல்லாம் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறது, நம்மளால யாரெல்லாம் ஹர்ட் ஆனாங்க, யாரெல்லாம் கஷ்டப்படுத்தி இருக்கோம், யாருக்கெல்லாம் சந்தோஷம் சாரி யாருக்கெல்லாம் நம்ம வந்து உதவி பண்ணியிருக்கோம், எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இந்த மாதிரிலாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் அடுத்த பிறவில இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு புரிதல் நமக்கு வரும். சோ அப்ப அந்த புரிதலோட நம்ம அடுத்த பிறவி நம்ம எடுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா இந்த தப்பெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நெக்ஸ்ட் பிறவில நம்ம பண்ண மாட்டோம் மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும் நம்மளுக்குள்ள, சப்கான்சியஸ் மெமரியில ஸ்டோர் ஆகும்போது அதை எடுத்து எடுத்து காமிக்கும், நீ வந்து தப்பு பண்ற அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்லும். ஓகேங்களா? அதனால எல்லாமே வந்து என்ன அப்படின்னா வளர்ச்சி நிலை தான். சரியா? ஒன் பை ஒன்னா வளரும். நம்ம மேல இருந்து கீழே எல்லாம் குதிச்சிட மாட்டோம். ஒன் பை ஒன்னா மேலதான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வளர்ந்துட்டு இருக்கோம். அதனால இங்க இருந்து திடீர்னு நாயா பூனையெல்லாம் நம்ம மாற மாட்டோம். ஏன்னா அங்கிருந்து தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பா டெவலப்பிங் ஸ்டேஜ்ல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ டோன்ட் வரி. ஸோ சித்திரகுப்தனை பத்தி நம்ம வந்து பெருசா இது இல்ல, அந்த ஆகாச பதிவுகளை தான் நம்ம வந்து எதை நம்ம மக்களுக்கு வந்து இப்படி எல்லாம் சொன்னா இப்போ அதெல்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனா ஒருத்தங்க இந்த மாதிரி இருக்காங்க, அவர் வந்து உட்காந்து நோட்ல எழுதுறாரு அப்படிலாம் நம்ம இருந்தா, சோ அது ஒரு ஸ்டோரியா சொல்லும் போது நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கோம், எல்லாருக்கும் மனசுல பதிகிறதுனால இந்த மாதிரி கதையெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, ஓட்டியிருக்காங்க. சரி, எல்லாமே கற்பனை கலந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிறத சார் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தற்பதக தற்பக, அதாவது நம்ம படிச்சிருப்போம்ல, விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாமே படிச்சிருப்பீங்க, லலிதா சகஸ்ரநாமம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் இன்னும் தெரியும் தானே மாஸ்டர்ஸ். நம்மளுடைய அந்த இறை, அந்த கடவுள், தன் கடவுளுக்கு நம்ம என்ன பண்றோம், நிறைய நாமத்தை வைக்கிறோம். இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாமம் சொல்றோம். ஓகேயா? கிருஷ்ணாவா இருக்கலாம், இல்ல ராமரா இருக்கலாம், எல்லாருக்குமே நிறைய நாமம் சொல்றோம். ஒரு பேரு ஒரு பர்டிகுலர் அதுதான், அவருக்கு எவ்வளவோ பேர் சொல்லி நம்ம என்ன செய்யறோம், கூப்பிடுறோம். ஓகேயா? அதுல வந்து மெயினா என்ன சொல்றாங்கன்னா சார், ரெண்டு ரொம்ப பெருசு நல்ல ஒரு இது அப்படின்றாங்க. அதாவது தற்பதக தற்பக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப போட்டு யோசிக்க வேண்டாம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா அந்த ஆன்ம ஞானிக்கு வந்து தன்னம்பிக்கை வந்தே தீரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நாளா பாத்தீங்கன்னா என்னோட லைஃப்ல நான் முன்னாடி இருந்து இப்ப நான் இப்போன்னு எனக்கு நிறைய பயங்கள்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா முன்னாடி இருந்ததுக்கு ரொம்ப டெவலப் ஆயிருக்கேன் நான். சில இது ரொம்ப கான்பிடென்டா இருப்பேன் இப்போ வந்து. சோ அந்த தன்னம்பிக்கை நம்மளுக்கு கண்டிப்பா வளர்த்துக்கிட்டு தான் இருக்கு. பெரிய அளவுல ஒரே நாள்ல மேஜிக்கா வளரட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா நம்ம டெவலப்பிங் ஸ்டேஜ்ல தான் இருப்போம். சோ ஆன்ம ஞானி கண்டிப்பா அந்த தன்னம்பிக்கை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா கர்வம் அழிஞ்சே தீரும்னு சொல்றாங்க. நம்ம நேத்து தான் பார்த்தோம். அத்ரி மகரிஷி, அனுஷியா அதெல்லாம் பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னேன். அதாவது என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜ்ல அந்த தத்தாத்திரேய நிலை அப்படின்னா என்ன சொன்னேன், அந்த பொறாமை இல்லாத நிலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். சோ ஞானம் அடைஞ்சவங்க கூட சில நேரத்துல பொறாமையில இருப்பாங்க. அந்த பொறாமையை கூட அழியும், அழிஞ்ச ஸ்டேஜ் தான் தத்தாத்திரேய நிலைன்னு சொல்றோம். அததான் சார் சொல்றாங்க. ரெண்டே பாயிண்ட், ஒண்ணு வந்து தன்னம்பிக்கை வந்தே தீரும், ரெண்டாவது வந்து ஒரு ஸ்டேஜ்ல கர்வம் அழிஞ்சே தீரும். ஓகே, இந்த ரெண்டும் வந்து இந்த ஆன்ம ஞானியோட சிறப்பு அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா நீலகண்டனை பத்தி பேசியிருக்காங்க. தெரியும் நினைக்கிறேன், யார் நம்ம சிவபெருமான். என்ன பண்றாங்க, அந்த கலர்ல அப்படியே இந்த ப்ளூ கலர்ல நம்ம அதெல்லாம் படம் எல்லாம் பார்த்திருப்போம். விஷத்தை, ஆலகால விஷத்தை விழுங்கி என்ன பண்ணிட்டாரு, சரி விழுங்காம தொண்டையில என்ன செஞ்சுட்டாங்க,
வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், ஓகே தான் பார்த்திருக்கோம் எப்படின்னா வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு உள்ள வருது ரைட்டா. அது எல்லாத்தையும் உள்ள போட்டு இதுக்குள்ள போடக்கூடாது. நம்மளுக்குள்ள சில விஷயத்த என்ன செஞ்சிடணும், இங்கேயே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி தான் அனுப்பணும். தொண்டையில இருந்து ஃபில்டர் பண்ணி உள்ள அனுப்பணும்னு அர்த்தம். சோ அப்போ நம்மள மாதிரி ஆன்ம ஞானிகள் கேட்கிற எல்லா குப்பையும் அப்படி வாங்கி வாங்கி உள்ளுக்குள்ள கொண்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போடக்கூடாது. ஃபில்டர் பண்ணி தேவையானதை மட்டும்தான் உள்ள கொண்டு போகணும். தேவையில்லாததை நம்மள வந்து வெளியில அனுப்பிடணும். அதுதான் மெயினா சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல நீலகண்டனா மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த ஃபில்ட்ரேஷன் கண்டிப்பா வேணும். அப்போ அதுதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா எல்லாரோடையதையும் கேட்டுக்கணும், நம்ம எல்லாரோடதையும் ஏத்துக்கணும். ஆனா அவங்களுடைய நல்ல குணத்தை மட்டும் அன்னப்பறவை படிச்சிருப்போம்ல, அன்னப்பறவை என்ன ஸ்பெஷல், பாலையும் தண்ணியும் வச்சு கொடுத்தா அதை என்ன பண்ணோம், பாலை மட்டும் எடுத்துட்டு தனியா அப்படியே விட்டுரும் ரைட். ரெண்ட பிரிக்க தெரியும் அதுக்கு. சோ அந்த மாதிரி தன்மை நம்மளுக்கு தெரியணும். ஒருத்தங்க பேசுறாங்கன்னா அதுல எது நம்மளுக்கு உள்ள விடணும், எது வெளியில போகணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்காண்டி நான் இவன்கிட்ட பேச மாட்டேன் அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. நம்ம இந்த பூமியில இருந்திருக்கோம், நம்மளை சுத்தி ஒரு 10 பேர் வராங்கன்னா கண்டிப்பா ஒரு கற்றல் இல்லாம நம்ம கிட்ட வரமாட்டாங்க. ஏதோ ஒரு கற்றல் நம்மளுக்கு அவங்க கிட்ட இருந்து வேண்டி இருக்கு. சோ அதனால நம்ம கிட்ட வர்றாங்க. அதனால அப்படிலாம் தள்ளி எல்லாம் அனுப்ப வேண்டாம். ஆனா அவங்க கிட்ட இருக்க அந்த குறைய நம்ம என்ன செய்யக்கூடாது, நான் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க கெட்ட பழக்கத்தை நம்ம என்ன செஞ்சுக்க கூடாது, கத்துக்க கூடாது. அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயம் எவ்வளவு தெரியும். நிறைய சில பேருக்கு பாத்தீங்கன்னா நல்லது கண்ணுக்கே தெரியாது. யார மாதிரி, துரியோதனன் மாதிரி கண்ணுக்கே தெரியாது அப்படிதானே. சோ அதுல இருக்கிற 91 90 இதுல 10 வந்து கெட்டது இருக்கும். அதை மட்டும் கரெக்டா எடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி இல்லாம நம்ம என்ன பண்ணணும், அந்த 10 தூக்கி போட்டுட்டு அந்த 90 நம்ம என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். சில பேர்ட்ட 10 தான் இருக்கா, அந்த 10% மட்டும் நம்ம கிட்ட என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஃபில்டர் பண்ண தெரியணும். எதை வந்து தொண்டையோட வைக்கணும், இதை கீழே அனுப்பணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா. அதுதான் இந்த இடத்துல மெயின். சோ அப்போ எதிர்மறையை நம்ம என்ன செய்யணும், உள்ள விழுங்க கூடாது மாஸ்டர்ஸ். இது வந்து நம்மளுடைய தனித்தன்மை. இதை நீங்க வளர்த்துக்கணும். இதை ஒரு வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. ஏன்னா தேவையில்லாத குப்பை உள்ள போட போய் தான் எல்லாமே வருது. எனக்கு தெரிஞ்சு பயத்துல இருந்து பொறாமையில இருந்து எல்லாமே இந்த தேவையில்லாத குப்பை உள்ள வருதுதான். சோ அதை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம, ஏன்னா உள்ள விட்டாதானே பிரச்சனை. உள்ளயே விடல அப்படின்னா எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா. இப்ப சார் சொல்லிட்டாங்க லாஸ்ட் ஃபைனலா, நீலகண்டனாக மாறாம யாருமே ஆன்ம ஞானியாக மாறவே முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்க ஒரு ஸ்டேஜ்ல நீ நீலகண்டனா மாறணும், நீ நீலகண்டனா மாறினா தான் ஆன்ம ஞானியா மாற முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. சோ என்ன செய்யுங்க, ஃபில்டர் பண்ணுங்க, எல்லாத்தையும் குப்பைக்கு உள்ள போடாதீங்க. எவ்வளவு நல்ல விஷயம். ஓகேயா. அப்புறம் பாத்தீங்கன்னா திரிபுர சுந்தரி, நீங்க இதெல்லாம் நிறைய பேர் சுவாமி எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க திரிபுர சுந்தரி சிலை எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப அழகா இருப்பாங்களாம் அவங்க. நான் பார்த்தது இல்ல. சோ இது வந்து ஒரு தேவதையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சார் சொல்றாங்க தேவதை கிடையாது. இது யார் தெரியுமா மாஸ்டர், அழகான நம்ம ஆன்மா, நம்மளே தான். திரிபுர சுந்தரி சாட்சாத் நம்ம தான். ரொம்ப அழகான சூப்பரான நம்ம ஆன்மாதான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. த்ரீனா 3, புறம்னா லோகங்கள், சுந்தரினா பேரழகானது. பாருங்க, நம்மளுக்கு வந்து ஒரு 3 பாடி இருக்கா. மெயின் வந்து என்னெல்லாம் இருக்கு, நம்மளுடைய பிசிக்கல் பாடி, தென் நம்மளுடைய சுஷ்ம பாடி, தென் காரண பாடி, 3 இருக்கு சொல்லுதானே. சோ இதுதான் மெயினா, அதாவது இது 3 தான் மெயின். அப்புறம் அதெல்லாம் உள்ள வர்றதுதான். ஓகேயா. சோ அப்ப அந்த 3 உரையும் அப்ப பாத்தீங்கன்னா 3 வந்துட்டா நம்மளுக்கு, அப்ப பாருங்க இவங்கதான் ரொம்ப அழகு. அதே மாதிரி பாலா திரிபுர சுந்தரினாலும் வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய சாட்சாத் நம்ம ஆன்மா தான். ரொம்ப அழகா இருப்பாங்களா நம்ம ஆன்மா வந்து ரொம்ப ரொம்ப அழகானதான். ஓகேங்களா. அதோட இயல்பே அழகுதான். ஓகேங்களா. அப்போ எப்பவுமே நம்ம அழகா இருக்கலாம் மாஸ்டர்ஸ். சோ அது மாதிரி அதுதான் அதோட இயல்பு. அப்போ நீங்க யாரா சொல்றீங்க பாருங்க, திரிபுர சுந்தரி யாரும் கிடையாது, நம்மளுடைய ஆன்மாதான். ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ அவங்க வந்து இங்க அப்படி வராங்களாம், அந்த 3 பாடி எடுத்துட்டு இங்க வந்து அப்படியே சூப்பரா ஜொலிக்கிறாங்களாம். ஓகேங்களா. அந்த ஆன்மா வந்து ஜொலிக்குது. அதனால இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆன்மாவை சார் வந்து திரிபுர சுந்தரிங்கிறது யாரும் எங்கேயுமே தேடவே வேண்டாம். ஒரு சிலையை வச்சுக்கிட்டு அவங்க எங்க இருக்கிறாங்க, பால திரிபுர சுந்தரி கோவில் எங்க இருக்கு, அந்த சிலை எங்க இருக்குன்னு நீங்க தேடிட்டு இருக்க வேண்டாம். சாட்சாத் நம்மளே தான் பால திரிபுர சுந்தரி. சோ நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்களோ, எவ்வளவு அழகை வெளிப்படுத்துறீங்களோ, எவ்வளவு இளமையா இருக்கிறீங்களோ, எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்களோ, நீங்க தான் எனது திரிபுர சுந்தரி. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க.
தென் அதுதான் சொல்லியிருக்காங்க. இத தியாகராஜ சுவாமிகள் எப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, தாரிணி தெலுசு கோண்டினி அப்படின்னு சொல்றாங்களாம். திரிபுர சுந்தரினி தெலுசு கோண்டினி. நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். யார கண்டுபிடிச்சிட்டாங்க? ஆன்மாவை வந்து நான் பார்த்துக்கிட்டேன். சரியான வழி, சரியான விதா தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஆன்மாவை பத்தி சூப்பரா தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க தான் யாரு? திரிபுர சுந்தரின்னு சொல்றாங்க. அப்போ ஆன்மா ஞானத்தை பெறதுக்கு ஒரே வழி என்னது? தியானம். அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம எங்க வரோம்? தியானத்துக்கு வரோம். பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. அப்புறம் திரிபுர சுந்தரி யார பத்தி தேட வேண்டாம் மாஸ்டர்ஸ் நீங்க? நீலகண்டன் எங்க போய் தேடணுமா? தேட வேண்டாம். நான்முகனை போய் எங்கேயாவது தேடணுமா? தேட வேண்டாம். யாரையுமே எங்கேயும் தேடணும். எங்கதான் இருக்கீங்க? எல்லாமே நம்மளுடைய ஆன்மா, ஆன்மா, ஆன்மா சாட்சாத் நம்மளே. நீங்க எவ்வளவு தூரம் ஹாப்பி, நீங்க அந்த அந்த கிரியேட்டரா இருக்கீங்களோ நீங்க நான்முகன் தான். எவ்வளவு தூரம் அழகா ஹாப்பியா சூப்பரா இளமையா இருக்கிறீங்களோ நீங்க திரிபுர சுந்தரி தான். அதுவும் பால திரிபுர சுந்தரி. ஓகே, ரொம்ப அழகா இருக்கீங்க. அதனால எங்கேயும் தேட வேண்டாம். நீங்களே நீங்களே நீங்களே. நெக்ஸ்ட் வந்து அகமேவ சரணம் மம. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது என்ன தெரியுமா மாஸ்டர்ஸ்? அதாவது துவமேவ சரணம் மமன்னு சொல்லுவாங்களாம். எதுல அப்படின்னா பக்தி மார்க்கத்துல. அதாவது நீ என்னைய வந்து பாத்துக்கோ, என்னை காப்பாத்திக்கோ, நான் அப்படியே அமைதியா ஒரு இடத்துல எதுவுமே செய்ய மாட்டேன், ஓடிவா ஓடிவா வந்து என்னை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்றது சார் என்ன சொல்றாங்க தெரியுமா? புளிய வெட்டி அதுக்குள்ள போய் விழுறது மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சும்மா கூட இல்ல, புளிக்குள்ள போய் விழுகிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அத தனக்கு தானே குழி வெட்டிக்கிறதுன்னு வேற சொல்றாங்க. தனக்கு தானே குழி வெட்டிக்கிறது தான் என்ன சொல்றது அப்படின்னா துவமேவ சரணமம அப்படின்னு சொல்றாங்க. கடவுளை என்னை காப்பாத்து, கடவுளை என்னை காப்பாத்து, எனக்கு அது கொடு, எனக்கு இது கொடு, ஆச்சு பூச்சை நம்ம வேண்டுறோம்ல, அது எல்லாமே அதுதான். ஆனா எதை சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அகமேவ சரணமம அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? வேற யாரும் எனக்கு வேண்டாப்பா, நானே நானே எனக்கு உதவி, நானே வந்து எனக்குள்ளேதான் எல்லாருமே இருக்காங்க. சிவன் எனக்குள்ளதான் இருக்காங்க, பார்வதி எனக்குள்ளதான் இருக்காங்க, அந்த நான்முகம் எனக்குள்ளதான் இருக்காங்க, விஷ்ணுவும் எனக்குள்ளதான் இருக்கிறாங்க, எல்லாருமே எனக்குள்ளதான் இருக்கிறாங்க, அந்த ஏழுமலையானும் எனக்குள்ளதான் இருக்கிறாங்க. சோ நான் தான் அவங்கள டெவலப் பண்ணணும், உள்ள இருக்கிறவங்கள வெளிப்படுத்த வைக்கணும். சோ எங்கேயும் போய் யாரையும் தேட வேண்டாம். நான் தான் என்னோட துக்கத்துக்கும் நான் தான் காரணம், என்னோட சந்தோஷத்திற்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுதான். சோ என்னையே நம்பி என்னோட இதுலயே நான் இருக்கிறேன். சோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா அகமேவ சரணம் மம. சோ மறந்துடாதீங்க, திருப்பி திருப்பி சொல்றது அதுதான். நம்மளுடைய விதி எல்லாம் கிடையாது. நம்மளை வந்து நான் நல்லா யோசித்து பார்த்தா நீங்க பாருங்களேன், அந்த சூழ்நிலையை நம்ம தான் கிரியேட் பண்ணியிருப்போம். இப்ப காலையில இருந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா ஒரு அது ரெண்டு விதமா நீங்க யோசித்து பார்க்கலாம். இப்படி செஞ்சிருந்தா வேற மாதிரி போகும், அப்படி செஞ்சிருந்தா இன்னொரு ரூட்ல போகும். நம்ம வந்து எப்படி செலக்ட் பண்றோமோ அதுக்கு ஏத்தாப்புல அன்னைக்கு என்ன செய்யும் போகும். தேவையில்லாம ஏதாவது ஒரு இதால நம்ம தேவையில்லாத பிரச்சனை கூட நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கெல்லாம் காரணம் சாட்சியத்து நம்மளாதான் இருப்போம். நான் அன்னைக்கு கூட நிறைய இது நம்ம பார்த்தாலே தெரியும். நம்ம தேவையில்லாம ஏதோ ஒண்ணு நம்மளுடைய செயலால நம்ம வேற இடத்துல போய் மாட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். அதனால எதுவும் விதியெல்லாம் கிடையாது, எல்லாமே உண்மைதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டைம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட கூட முடிச்சிடலாம். நான் இன்னைக்கு முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஸோ சான்ஸ்லெஸ் போல இருக்கு. நிதானமாவே முடிப்போம். சேஷ சயனர் சொல்லியிருக்காங்க. தெரியும்ல, சேஷ சயனர்னா யாருப்பா? பாம்பு மேல படுத்துட்டு இருக்காங்க. யார் படுத்துட்டு இருப்பா? விஷ்ணு பகவான் படுத்துட்டு இருக்காங்க. சோ அவங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா காலத்தை வென்றவன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஒரு பாம்புங்கிறது என்னன்னா நம்மள வந்து எதை மீன் பண்ணுமா? நான் உங்களுக்கு கனவுல எல்லாம் பாம்பு எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பாம்பு உங்களை புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க அந்த காலம் அப்படிங்கிறதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப அவர் வந்து அழகா அந்த பாம்பு மேலேயே படுத்துட்டு இருக்காரு அப்படின்னா அவர் வந்து அந்த காலத்தெல்லாம் கடந்தவர். காலம் வந்து அவரை வந்து என்ன செய்யாது, ஒண்ணுமே பண்ணாது. நம்ம தான் இறந்த காலத்துல அது போச்சு, இந்த காலத்துல அந்த காலத்துலன்னு சுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். டைம் பார்த்து நம்ம வேலையை ஓட்டுறோம். 7 மணிக்கு இந்த வேலை பார்க்குறோம், 8 மணிக்கு இதுன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. சோ காலத்தோட வசத்துல அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க மாஸ்டர்ஸ். அப்போ அந்த வரையறைக்கு உட்பட்ட நேரத்திற்கு அப்பாற்பட்டவன் எவனோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் யாரு அப்படின்னா சேஷ சயனர், இந்த பாம்பு மேல பள்ளி கொண்டுட்டு இருக்க பெருமான் படுத்துட்டு இருக்கவங்க. சோ அப்போ தெய்வீக ஞானம் இல்லாதவங்க அப்போ அந்த காலம் அப்படிங்கிற பாம்போட இருட்டுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. சோ ட்ரை பண்ணி எதா மாறுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காலம் அப்படிங்கிறத தாண்டி நீங்க யோசிங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்மளுடைய இந்த பூமியை தாண்டி நம்ம போயிட்டாலே காலம்ங்கிறதுல ஒண்ணும் இருக்காது. அதனாலதான் பிரசன்ட்ல வாழுங்க, பிரசன்ட்ல வாழுங்க. நம்மளாலதான் முடிகிறது இல்லை. நம்ம வந்து ஒண்ணு பாஸ்ட் இல்ல ஃபியூச்சர் தான் நினைக்கிறோம். எடுத்துட்டு வரலாம், பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு தேவையான ஞானத்தை எடுத்துட்டு வரலாம்.
ஃபியூச்சருக்கு சில விஷயங்கள் நம்ம வந்து என்ன செய்யலாம், பிளான் பண்ணலாமே தவிர, எப்போதும் ஃபியூச்சர்ல ஐயோ இப்படி நடந்துருமேன்னு இப்பவே பதட்டத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிகழ்காலமும் நம்மளுக்கு வம்பா போயிரும். எனக்கு கூட முன்னாடிலாம் எனக்கு அத பத்தி தெரியாது. அப்புறம் தான் நம்ம அந்த பிரசன்ட்ல இருக்கும்போது சில சமயம் பதட்டப்பட்டுட்டு இருப்போம் தெரியுமா? ஃபியூச்சர் நாளைக்கு என்ன ஆகுமோ, இல்ல ஏதோ 1 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகுமோங்கிறது இப்பவே நம்ம அந்த டைம ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். இப்பதான் எனக்கு கொஞ்சம் அந்த புரிதல்லாம் இருக்கு. சோ பிரசன்ட்ல என்ன என்ன நம்ம என்ன எந்த இடத்துல மிஸ் பண்றோம். சோ நம்ம வந்து ஏன் நம்ம பிரசன்ட எப்படி ஹாப்பியா அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது. சோ அது வந்து நீங்க நிறைய நம்ம பிராக்டிஸ் பண்ணதான் நம்மளுக்கு வருமே தவிர சும்மா வராது. அதனால இந்த காலத்தெல்லாம் தாண்டி அந்த காலபைரவர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சாமி அந்த கோவில்ல போய் அதுக்காக ஸ்பெஷலா கூட பண்ணுவாங்க. போய் கும்பிடுவாங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். காலபைரவர்ன்னு சொல்லிட்டு. சோ எல்லாருமே அவங்கெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த காலத்த தாண்டி அவங்க அந்த வரையறையிலேயே இல்லாதவங்க. சோ அப்போ அந்த மாரி நம்ம வாழறதுக்கு ட்ரை பண்ணணுமே தவிர, மறுபடியும் சேம் தான் அவங்க கால்ல விழுறதுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான். அவங்கள ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு, அதே மாரி நம்ம வந்து வாழணுமே தவிர, அத வந்து என்ன செய்ய வேண்டாம். எனக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணுன்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். சோ நிறைய இந்த துளசி தளத்தை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டா கொண்டு போக முடியல. இன்னும் சிவன் பத்தி சொல்லியிருக்காரு சாரு. கிருஷ்ணரை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இனிமேதான் நிறைய இருக்கு. இந்த ஐராவதம் நிறையவே இருக்கு. சோ உடனே இன்னைக்கு முடிக்க முடியாது. சோ நான் கூட முடிச்சிடலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, இன்னொரு செக்ஷன்ல நம்ம முடிச்சிருவோம். எஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு சொல்ல சொல்ல எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்குமே இன்னும் ரொம்ப என்னோட புரிதலுமே அடுத்தடுத்த நிலைக்கு போகுது. ஆஹ் எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாஸ்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.